நான் உங்கள் அறிவோக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, திருச்சிக்கு பூஜைக்கு போயிருந்தேன்னு தெரியும் சில பேருக்கு. அங்கேருந்து இப்போ என் செல்ல மகன் அம்மனுக்கு வந்து தீபாவளி சீர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. இப்போ அம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இது சூரிய கிரகணம் இருக்கிறதுனால அது முடிஞ்சிட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே இந்த செல்ல மகனுடைய சீர் வந்து அந்த அம்பாளுக்கு சாத்த போகிறோம். உண்மையில அந்த அம்மனுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. அம்பாளுக்கு சாத்திட்டு அவங்க எம்பிட்டு அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறேன்னு எல்லாருமே பாருங்க செல்ல பிள்ளைங்களா. அதே போல் உங்கள் குறைகள்லாம் நினச்சி வேண்டிக்கிங்க. இப்போ திருச்சி இருந்து இவ்வளோ தொலைவு இப்போ ரிஸ்க் எடுத்து என் மகன் வந்து அந்த அம்மாவுக்கு சீர் கொடுத்துட்டு போனோம். இன்னைக்கு நாளில் அம்மாவுக்கு செஞ்சாகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ சில தடைகள் வந்தும் அதை தாண்டி என் புள்ள இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திக் வந்து திருமணம் வந்து தை மாதம் முடியும்னு சொல்லி அம்மா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. என் மகனுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாருமே வரணும். இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக திருமணம் முடிஞ்சு இந்த தை மாசத்துல ஒரே சிரிப்பு பிள்ளைக்கு ஒரு கல்யாண பேச்சு எடுத்தாங்க. சரி செல்ல பிள்ளைங்களா, அம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அபிஷேகம் நடக்க போகுது. ஏன்னா அம்மா இப்போ எல்லாமே திரை போட்டு எல்லாம் மூடி வச்சிருக்குது. அம்மனை வந்துட்டு இனிமேல் தான் எல்லாமே செய்ய போகிறாங்க. அனைத்து என் நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த என் கோடான நன்றி. இப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் இத்தனை நல்ல உள்ளவங்களும் எனக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத விஷயங்கள். இது இன்னைக்கும் உங்களுடைய ஆதரவுனால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. நம்ம கார்த்திக் என்ற பேரை சொல்லி எல்லாருமே வாழ்த்துங்க. ஒரு நல்ல மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னேறி நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ஒரு சந்தோஷமா வாழ்ந்து சொல்லி எல்லாருமே வாழ்த்துங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கோட அம்மா இவங்க அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. கார்த்திக் அவங்க என்ன வேணும்? மாமாவா? அக்கமும் அவங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. அம்மாவுக்கு சீர் கொடுக்கறதுக்கு அவங்க குடும்பத்தோட நீரோடி பல்லாண்டு வாழ்ந்து சொல்லி எல்லாருமே வாழ்த்துங்க செல்ல பிள்ளைங்களா. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அம்மா கொடுத்துடுங்க. இன்னைக்கு காட்டார் அம்மாவுக்கு நீங்க எடுத்துட்டு வந்தது தான் போய் கட்டுறோம். அப்ப வச்சிருங்க, பூஜை பண்ண சொல்றோம். ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் மலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பலாயிரமாய் பெயர் கேட்பவளே ஒரு நாமமதால் அருள் பார்ப்பவளே உன்னை பேசுவதும் மந்திரமே ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பண்ணாரி கோலம் கொண்டு நாதம் நிறைந்தாயே பாம்பாக நீலம் கொண்டு மண்ணில் வளர்ந்தாயே விண்ணாடும் மூலம் என்று வானில் கலந்தாயே வெவ்வேறு நாமம் கொண்டு வேதம் உரைந்தாயே ஜெகதீஸ்வரியே ராஜேஸ்வரியே பரமேஸ்வரியே புவனேஸ்வரியே சர்வேஸ்வரியே காளீஸ்வரியே ராமேஸ்வரியே விஸ்வேஸ்வரியே காமேஸ்வரியே சித்தேஸ்வரியே ஜோதீஸ்வரியே யோகீஸ்வரியே சிம்மேஸ்வரியே கௌரீஸ்வரியே லோகேஸ்வரியே கோட்டீஸ்வரியே ஜுவாலேஸ்வரியே பாகேஸ்வரியே மதுரேஸ்வரியே காந்தேஸ்வரியே அமிர்தேஸ்வரியே வித்யேஸ்வரியே சக்ரேஸ்வரியே மகுடேஸ்வரியே திரிபுரேஸ்வரியே பூர்ணேஸ்வரியே பூதேஸ்வரியே பக்தேஸ்வரியே மந்திரேஸ்வரியே வல்லீஸ்வரியே வருணேஸ்வரியே ஞானேஸ்வரியே சரபேஸ்வரியே மங்களேஸ்வரியே நாகேஸ்வரியே சித்ரேஸ்வரியே நாதேஸ்வரியே சங்கமேஸ்வரியே உக்ரேஸ்வரியே கருணேஸ்வரியே ஆரணி பூரணி காரிய காரணி ஆதிசிவேஸ்வரி அந்தரவாசினி வாரணி நாரணி மஞ்சுள பாஷினி வேதமுகேஸ்வரி துக்க நிவாரிணியே